பட்ஜெட் பார்த்தேன். பட்ஜெட்ல வந்து ஒரு சில திட்டங்கள் அதிமுக திட்டங்கள் இதாகிறது நமக்கு மனது சங்கடமா இருக்கு. அதிமுக புரட்சித் தலைவர் அறிமுகப்படுத்தி அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் இதாகும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு இப்ப நம்ம கட்சியில கூட்டம் போட்டிருக்காங்க, எம்எல்ஏ கூட்டம். ஸ்ட்ராங்கான ஒரு பட்ஜெட் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும் வெளிநடப்பு செஞ்சு அவங்க பேசின கருத்துங்கிறது வேலுமணி வீட்டுல ஏன் ரைடு பண்ணீங்கன்னு அதான் தேவை. நம்ம வந்து இந்த பட்ஜெட் சரியில்லை, இதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்பதை மக்களிடத்துல அன்றைக்கே சொல்லணும். நீங்க இவங்க சாவகாசமா நேற்று கூட்டம் போட்டு திங்கட்கிழமை அசம்பிளிக்கு போய் அங்க வந்து இவங்க பேசுற பொழுது அமளித்த மொழியில வந்து அந்த செய்திகள் போய் சேராது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க நல்லவர் வல்லவர் மிக சிறந்த பட்ஜெட்டு என்று மக்கள் மனதில் இவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால அது லேட்டு. இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்கு பதிலா வேலுமணியோட ஊழலுக்கு நீங்க வந்து ரைடு பண்ணது தப்புன்னு பேசினா இது எதுக்கு கட்சி நடத்துறாங்கன்னு தெரியல. பாதுகாப்பு கட்சி நடத்துறாங்களா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக இந்த இயக்கம் வழி நடத்தப்படுதான்னு தெரியல. இல்ல அதுவும் நடக்கணும், அதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். நான் எம்எல்ஏ கூட்டம் போட்டு இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு நல்ல முறை ஃபாலோ அப் தானே. இந்த கேள்வியை கேட்கணும், ஒரு நாளைக்கு 2 எம்எல்ஏ கேட்கலான்றப்ப நம்ம கட்சியில் 2 பேர் பேசலாம், இந்த மாதிரி கேளுங்க, அம்மா அறிமுக திட்டங்கள் வந்து இதா இருக்குல்ல கேளுங்கன்னு சொல்லி சொன்னாண்டா, நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் தானே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு பேசுவோம். என்ன நல்ல சிறப்பா போயிட்டு இருக்குண்ணே. நம்மளுடைய கலந்துரையாடலும் சரி, தொண்டர்களுடைய கருத்துக்கள் கேட்பதும் சரி சிறப்பா போயிட்டு இருக்கு சார். தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். என்னால வீடியோல வர முடியல, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்குண்ணே, வீடியோ ஆன் ஆக மாட்டேங்குது. இப்ப நம்ம மதுரையில இருந்து ஜேபி பிரகாசம் சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்திருக்காருண்ணே, நம்ம லைன்ல வந்திருக்காருண்ணே. உங்ககிட்ட வந்து பட்ஜெட்டை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காருண்ணே. சரி பேச சொல்லுங்க. எங்க ஜேபி பிரகாஷ்? பேசுங்க தம்பி. பேசுங்க தம்பி, பேசுங்க பிரகாஷ். ரைட். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அப்துல் கலாம் லட்சிய இந்திய இயக்கத்துல இருந்து அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் கூட இணைந்து சில விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், கலாம் லைப்ரரின்னு சொல்லிட்டு. நான் வந்து கேசிபி அண்ணனுடைய நிறைய விஷயங்கள் நான் வந்து டிபேட் பார்ப்பேன். உண்மையிலேயே சொல்றேன், ஒரு அடுத்த கட்ட தலைவரா உருவாகக்கூடிய அனைத்து தகுதியோட நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவரா நான் பல நேரங்களை சிந்திச்சு பார்த்திருக்கேன். காரணம் என்னன்னா, அவரு எம்ஜிஆரோட பணியாற்றி, அம்மாவோட பணியாற்றி, பல பெரியவங்களோட பணியாற்றியோடைய அந்த அனுபவம் தெரியும். அந்த நியாயமான கருத்துக்களுக்காக அவர் விடாப்பிடியாக அவர் போராடியது ஒரு வரலாறா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து பல பேருக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்களே தவிர அந்த அறிவார்ந்த தலைவருடைய கருத்துக்களுக்கு ஒரு வரியில கடந்து போயிடுறாங்க. அவங்கள வந்து டிபேட்ல வந்து பேச விடாம தடுக்கிறதோ, அவங்க கருத்துக்களை முழுமையா உள்வாங்காம இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கடந்த ஒரு சிறப்பான ஒரு தலைமை பண்போட கேசிபி அண்ணன் இருக்காங்க. நான் இது வரைக்கும் அவரை சந்திச்சது இல்லை. ஆனா அவருடைய நிறைய விவாத மேடைகள்ல நிறைய பேர் பேசுறது இல்லை. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரை போன்றவர்கள் இந்த நாட்டிற்காக அரசியல் பணி இன்னும் தீவிரமாக முன்னெடுத்து வரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. தாசனை வந்து எனக்கு அந்த பொன்ராசர் டீம்ல பழக்கங்கிறதுனால அவர் சொன்னாரு, லிங்க் அனுப்பிச்சாங்க. என்னுடைய கருத்தை மட்டும் நான் ஒரு 5 நிமிஷம் பேச விரும்புறேன். அண்ணா பேசலாமா? பேசுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து கல்வி வளர்ச்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் ஆண்ட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் இருக்கு. 2 திராவிட கட்சிகள், நீங்க ஊழல் கட்சிகள்னு சொல்லி பல தேசிய கட்சிகள் நம்மளை குற்றம் சாட்டினாலும், இந்த 2 திராவிட கட்சிகள் ஆட்சியில் போடப்பட்ட பட்ஜெட்டினாலும் திட்டங்களாலும் கொள்கைகளால் தான் தமிழ்நாடு இன்று இந்தியாவில் வளர்ந்த ஒரு முன்னணி 3 மாநிலத்தில் ஒன்னா இருக்கு. அப்ப நீங்க காங்கிரஸ் மற்றும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தை விட தமிழ்நாடு எப்படி முன்னோக்கி சென்றது அப்படின்னு பார்த்தா, பெரியார் கொள்கைகள், அண்ணா கொள்கைகள், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா மாற்று கருத்து ஏதேனும் இருந்தாலும் கூட அவர்களுடைய சித்தாந்தங்கள், அவருடைய கல்விக்காக அவர்கள் உழைத்தது, விவசாய புரட்சிக்காக செய்த திட்டங்கள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வளர்ச்சியை ஏன் ஒரு பீகார் காமிக்கல, ஏன் ஒரு மகாராஷ்டிரா காமிக்கல, ராஜஸ்தான் காமிக்கல, உத்தரப்பிரதேச காமிக்கலங்கிற கேள்வி நீங்க எழுப்பி பாருங்களேன். இப்ப மத்திய அரசுல காங்கிரஸ் இருக்கு. இந்த பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை 21 மொழியில வந்து முன்னாடி எடுத்துட்டு போறாங்க, வரவேற்கிறோம். ஆனா பெரியாருடைய பகுத்தறிவுக்கும்
அந்த மனிதர்களுடைய 6வது அறிவுக்கும் எதிராக இருக்கக்கூடிய மதுக்கடைகளை பத்தி அவங்க எதுவுமே சொல்லாம, அதுக்கு எதிரான எதுவுமே செய்யாம இருக்கிறது வருத்தம் அளிக்குது. அதே போல மாணவர்களுக்கு மாதம் வந்து ரூ. 1000 கல்லூரியில சேரும்போது குடுக்குறாங்க. அத நம்ம வரவேற்கிறோம். ஆனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாநில பட்ஜெட்டில் மது விலக்கை அவசியம் அவர்கள் அமுல்படுத்தியிருக்க வேண்டும். அதை அவங்க செய்யாம இருக்கிறத நம்ம வந்து வருத்தமா தெரிவிக்கிறோம். கேசிபி அண்ணன் போன்றவர்கள் ஒரு மாநிலத்துக்கு மாற்றான ஒரு நிழல் பட்ஜெட்டை தயார் செய்து அரசுக்கு நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று இந்த டிபேட்ல நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில உங்களை போன்றவர்கள் எம்ஜிஆருடையும் கலைஞருடையும் ஜெயலலிதாவுடையும் பணியாற்றிய நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஏதேனும் ஒரு துறை சார்ந்த பட்ஜெட்டையும் திட்டத்தையும் நீங்கள் அரசுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பல நிபுணர்கள் அனுபவம் இருக்கு. உங்களுக்கே தமிழ்நாடுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் நீங்க தெரிஞ்சவங்க. அப்ப நம்ம கருத்து விவாதம் என்பதை தாண்டி அரசுக்கு நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும். ஒவ்வொரு திட்டத்திற்கும் மாற்று திட்டம், அதை விட சிறந்த திட்டம், அதை விட சிறந்த வளர்ச்சிக்கான யோசனைகள் இருந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இல்லை, அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் உங்களை போன்ற கேசிபி அண்ணன் போன்றவர்கள் ஒரு மாற்று திட்டங்களை அரசுக்கு தர வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சராசரி பட்ஜெட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு சிலது சிறப்பா இருக்கு, வளர்ச்சிக்கு உதவும் என்று சொன்னாலும் முதல்வர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த ஆலோசகர்கள் கூட வச்சிருக்காரு. இப்ப முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரங்கராஜன் அவர் மாதிரி ஆட்களோ, பல பொருளாதார நிபுணர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டை இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கணும்னு தான் ஒரு பல கற்றறிந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா நம்ம வந்து மீடியால பார்க்குறோம். இப்ப நீங்க மற்ற மாநிலங்களை விட நம்மளுடைய நிதியமைச்சர் மிகவும் படித்தவர், ஒரு பல நாடுகளோட இணைந்து பணியாற்ற வங்கி நிதியில கையாண்டவர் தான். அப்படிப்பட்டவர் மிக சிறந்த பொருளாதார நிபுணர்களையே தன்னுடைய ஆலோசகராக வைத்திருக்கக்கூடிய முதல்வர் கீழே இயங்கக்கூடிய அந்த நிதித்துறை நம்ம கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லாக்டவுன்ல இருக்கும்போது ராஜஸ்தான்ல வந்து விஞ்ஞானிகள் மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதாவது ஒரு இந்தியா எல்லா மாநிலமும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் நடந்த அந்த கான்பரன்ஸ்ல முடிவுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலாம் கொடுத்த தொலைநோக்கு திட்டங்களை இந்தியாவும் மாநில அரசுகளும் எப்ப நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அப்பதான் இந்தியா வளர்ச்சி பாதையில போகும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம இந்த பட்ஜெட்ல கலாம் சார் சொன்ன விஷயங்கள் ஏதாவது 1-2 இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல இல்லைன்னே சொல்லலாம். நீங்க நதிகளை இணைக்கணும், புறா திட்டத்தை கொண்டு வரணும், இதெல்லாம் கலாம் சார் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு கலாம் சார்? ஒவ்வொரு கிராமமும் மத்திய மாநில அரசை எதிர்பார்க்காமல் 4 லட்சம் ரூபாய் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை சுயமாக கிராமத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது தான் கலாம் சார் கொடுத்த புறா திட்டம். அது இந்த பட்ஜெட்ல கிடைக்கும். நீங்க ஒரு விண்ணில் சாதிக்க முடிந்த நம்மால் மண்ணில் சாதிக்க முடியும் சொல்லி கலாம் சார் சொல்லியிருக்காரு. ஒரு விண்வெளியில வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக இந்தியாவை 4வது நாடாக நம்மால் உயர்த்த முடியும் என்று சொன்னால் வளர்ச்சியில் ஏன் மண்ணில் முடியாதுன்னு கலாம் சார் சிந்திச்சுதான் பல திட்டங்கள் கொடுத்தாரு. இப்ப கிராமத்துல பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எல்லாரும். நமக்கு வந்து சீம கருவேல மரம் அப்படின்னா எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு வருது? எல்லாருக்கும் ஞாபகத்துக்குன்னா அது உடனே வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிரும், காத்துல உள்ள ஈரப்பதத்தை எடுத்துரும், விவசாயத்துக்கு எதிராக இருக்கும். இப்படிதான் நான் முதற்கொண்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கலாம் சாரம் போன்ற சார் எழுதின ஆர்டிக்கலை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து அந்த புறா திட்டத்துல எப்படி கொண்டு வராங்கன்னா, நீங்க சீமக்கருவேல மரத்தை இந்த பட்ஜெட்ல எதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அதுல அதான் சார் சார் கிராமப்புறத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு கலாம் சார் சொன்ன திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்றேன். இந்த பட்ஜெட்ல இல்ல. நீங்க அரசு மானியம் கொடுத்து கொண்டு வரதெல்லாம் பட்ஜெட் கிடையாது. நீங்க வேலை வாய்ப்புக்கு என்ன செய்றீங்க? ஜிஎஸ்டிக்கு இப்ப நீட்டுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு சில விஷயம் முயற்சி பண்றது போல சிறு குறு தொழில்கள் அழிவு நோக்கி போய்கிட்டே இருக்க. எல்லாமே சைனா பொருள்னா இங்க உற்பத்திக்கு அரசு என்ன கொடுக்குது? வெறும் 911 கோடி ரூபாய் மட்டும் சிறு குறு தொழில் கொடுத்தீங்கன்னா எப்படி அதை செய்ய முடியும்? அப்ப இவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு சிறு குறு தொழிலுக்கு நீங்க வெறும் 900 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எப்படி ஒரு சிறு குறு தொழில் வளர்ச்சி எட்ட முடியும்? அப்ப சிறு குறு தொழில் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் விரிவுபடுத்த வேணும்னு சொன்னா அதற்கு நீங்க எந்த அளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? நீங்க எல்லாமே இறக்குமதி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இறக்குமதி பொருள்னு சொன்னா அது எப்படி செய்ய முடியும்? நீங்க ஒரு விஷயம் நானே இந்த பட்ஜெட்ல ரிலேட்டடா ஒண்ணு சொல்றேன். நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட பிரதமர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து அனுப்பிச்சிருக்கேன். நான் ஏன் இதை நான் சொல்ல விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா, நம்மளால வந்து டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் மதிப்பை நம்மால் உயர்த்த முடியும்.
ஆனா அதுக்கு உண்டான காரணங்கள் செய்யறதுக்கு நம்ம வாய்ப்புகளை, இப்ப நாங்கெல்லாம் சின்ன ஆட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு தேசத்துக்காக எப்படி கேசிப்பண்ண வந்து ஒரு எது சரியோ அதை மனசுல படுறத ஒரு டிபேட்ல, அது காங்கிரஸோ பிஜேபியோ திமுகவோ அண்ணா திமுகவோ அல்ல சொந்த கட்சி யாரா இருந்தாலும் அதை எதிர்நிலையில நின்று பார்த்து அதுக்கு ஆரோக்கியமான விமர்சனம் நீங்க தர்றீங்க இல்லையா? அது போல அரசு பட்ஜெட் போடும்போது எத்தனை விதமான தலைவர்கள் இந்த டிபேட்ல பேசியிருக்காங்க சார். அதாவது சுருக்கமா சொல்லிடுறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. இத டிபேட்ல நீங்க அருமையாக பல இடத்துல உணர்த்துறீங்க. நம்ம எல்லாரும் ஒன்றுபடணுங்கிறதுல ஒற்றுமையா இருக்கீங்க. அந்த கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒண்ணு. இப்ப இந்த சக்திவேல் சொன்னாரு, உண்மையிலே அதாவது கேசி பன்னெண்டை ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப அந்த வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஒரு படித்த இளைஞன் 1 டிகிரி 2 டிகிரி முடிச்சுட்டு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியலன்னா இது என்ன நாடு? அப்ப மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்புக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? ஒரு இளைஞன் 2 டிகிரி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு 10,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா, இதுதான் தமிழகம் எங்கும் இருக்கு. கல்விக்கு நீங்க எவ்வளவோ செய்றீங்க, எவ்வளவோ மேல கொண்டு வந்தாலும் அந்த கல்வி கற்று வெளியே வந்தவங்க ஒரு 10,000 ரூபாய் 20,000 சம்பளம் உள்ளூர்ல வாங்க முடியாத சூழலை எப்படி மாற்றுவது என்பதற்கு இந்த பட்ஜெட் தீர்வு தரல. நம்ம இந்த கட்சி பத்தி இப்பதான் ஐயா நாங்க வரோம். இந்த பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறாங்க. பட்ஜெட் நம்ம என்ன ஐயா சொல்றது, அவங்க நம்மளது இப்போ கருத்து கணக்கு பார்த்தா நம்மளது இதுலதான் கரெக்டா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர் பண்ண நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட் ஆகுல என்ன பண்றது ஐயா? இல்ல ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க, இது பரவாயில்லன்னு சொல்றாங்களா இல்ல தப்பா இருக்குன்னு சொல்றாங்களா, என்ன குறை இருக்குன்னு சொல்றாங்க? இல்ல ஊர்ல பட்ஜெட்னும் போது ஊர்ல பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க ஐயா. நம்ம எப்படி சொல்றது, தப்பான்னு சொல்ல முடியாது, எதுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்றாங்க ஐயா. நம்முடைய நீங்க வந்து பழைய ஆள் ஐயா, எம்ஜிஆர் அம்மா இருக்கும்போது ஐயா இருக்கும்போது இருந்திருக்கீங்க. கட்சி வந்து பழைய மாதிரி எப்ப ஐயா மீண்டு வரும்? அது தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில வருகிற பொழுதுதான் வந்து ஒரு வலிமையான அதிமுகவா நம்ம உருவாக்க முடியும். மக்கள் எல்லாருடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் அதான் ஐயா. ஆமா, இப்ப வந்து முழுக்க பிஜேபி என்ன சொல்றாங்களோ அந்த வழியில தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இவங்க இப்போதைக்கு வந்து அதாவது இவர்கள் மீது இந்த லஞ்ச ஒழிப்பு இந்த மாதிரி வழக்குகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல தான் குறியா இருக்காங்க. சரிங்க ஐயா. சரி அண்ணா, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போதான் கட்சியிலேயே ஜாயின் பண்ணிருக்கேன். எங்க பெரியப்பாவும் கவுன்சிலரா தான் இருந்தாரு. சரி, இந்த பட்ஜெட் பத்தி ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க பட்ஜெட் இது நம்ம ஏன்னா ஏற்கனவே இருந்த நலத்திட்டங்கள் எல்லாம் ரத்து பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நல்லாவே இல்ல. பட்ஜெட் நல்லா இல்ல. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல நாம இருந்த ஆட்சி 10 வருஷத்துல 3 லட்சம் ரூபா தான் கடன் தொகை, 30 லட்சம் ரூபா தான் கடன் தொகை. அவங்க 2 வருஷத்துல ஒரு 2 லட்சம் ரூபா. அப்ப பாத்துங்க, அவங்க 10 வருஷம் இன்னும் 2 வருஷம் ஆகல, 10 மாசம் தான் ஆயிருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் 2020ல அவங்க 2 வருஷத்துலயே அவங்க தொகை அதிகம், கடன் தொகை. நாம 10 வருஷத்துல நம்மளது 30 கம்மி தான். நம்ம 10 வருஷமா இருந்தே நம்மளது கம்மி பட்ஜெட். இவங்க இப்ப ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு ஆயிருச்சு. போக போக எவ்வளவு ஆகுன்னே தெரியல. அதாவது அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அரசு பள்ளியில படிக்கிறவங்க யாரு வேணா படிப்பாங்க? அரசு பள்ளியில ஒரு சாதாரண நிலையில உள்ளவங்க தான் அரசு பள்ளிக்கு போறாங்க. அவங்க பணக்காரங்களா இருக்காங்கன்னா பிரைவேட்ல பெரிய பெரிய இடத்துக்கு போடுவாங்க. சாதாரண நிலையில இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கணும். பெண்கள் படிச்சாக்கா குடும்பத்துக்கு நல்லது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் படிச்சாக்கா ஒரு குடும்பத்துக்கு தேவை. எல்லாம் ஒத்துக்கிறேன்னா அந்த ஆணும் வந்து இல்லாதவங்க வீட்டுல இருந்து வந்தானே அரசு பள்ளியில படிக்கிறான். அவனுக்கு கொடுக்கறது அவசியம் இல்லையா? சரி, இது வந்து மேல கல்லூரி படிப்புக்கு போகும்போது கொடுக்குறாங்க. அதான் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லல. இது கல்லூரி பள்ளிக்கு மட்டும் கொடுத்தா போருமா? 10ஆம் கிளாஸுக்கும் கொடுக்கணும், 11, 12க்கும் கொடுக்கணும். நீங்க 1000 கொடுக்க வேணா 500 ரூபா கொடுங்க. ஏன்னா 10ஆவதுலயும் வந்து பிள்ளைங்க வந்து நிறைய தடுமாறி நின்று போகுது. அதுக்கு மேல 11, 12க்கு போறதும் நிறைய இதுல முடியாம நின்று போகுது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட தொகையை 10ஆம் வகுப்பு 11, 12க்கும் கொடுக்கணும். மாணவர்கள் ஆண் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை. இல்ல, குறைஞ்சது 11, 12 கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 11, 12க்கு மாசம் ஒரு 500 ரூபாயாவது கொடுக்கலாம். அதான் சொன்னேன், பாதி ரூபாயாவது கொடுங்க.
இப்ப 10ஆம் வகுப்பு படிக்க பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க நின்றுடுது, அதுக்கு மேல போக முடியாம. அதனால 11, 12 கொடுக்கணும். நீங்க மேல கல்லூரிகளுக்கு போறவங்களுக்கு கொடுக்கணும். பெண்களுக்கு கொடுக்கறது போல ஆண்களுக்கு கொடுக்கணும். நீங்க வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, அதுல இருந்து போறவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. இல்ல எல்லாருக்கும் பணக்காரங்க எங்கெங்கயோ படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் போய் பண்ணலையே. பண்றது வந்து நீங்க வந்து எதிர்காலத்துல தாழ்த்தப்பட்ட சாதாரண மக்கள், வறுமை கோட்டு நிலையில தொட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு செய்யணும் பொழுது ஆடவர்களுக்கும் செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதாவது வந்து பாலின பாகுபாடு ஆண் பெண்ணுன்னு இல்லாம எல்லாரும் மாணவர்கள், மாணவிகள் அவ்வளவு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அது 11, 12க்காவது கொடுக்கும். 10, 11, 12 கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா 500 ரூபாய் கொடுங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுங்க. அந்த இடைநிற்றல் வந்து குறையும். அதாவது அந்த 10ஆம் கிளாஸ்ல டிராப் அவுட் ஆகிறது 11, 12க்கு போகாம 10ஆம் கிளாஸோட இருக்கிறது வந்து கொஞ்சம் 11, 12 படிப்பாங்க. நல்ல எதிர்நோக்கோட தான் இதுல வந்து செயல்படுறாங்கன்னு நான் வந்து அதை உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். அட் தி சேம் டைம் இதுல உள்ள பிளாவையும் சொல்லிட்டேன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் பேச சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலி பொதுவா வந்து நான் சின்ன வயசுல இருந்து ஏடிஎம்கே இருந்துகிட்டு இருந்த பழக்கம் இருக்கிற கட்சியில வந்தது இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் உறுப்பினராக வந்தது. மற்றபடி தலைவர்களுடைய பழக்கங்கள் இருக்கு. அம்மாவோட பழக்கம், எங்க சித்தப்பா ஆத்மநாதன் வந்து மதுரையில மதுரமொழி சங்கம் போட்டாங்கல்ல, நாட்டு நாடகம், அதுக்கு ஃபுல்லா எங்க சித்தப்பா தான் பாட்டு டைரக்ஷன் எல்லாமே. அதுக்காக நான் அடிக்கடி போய் பார்க்கும்போது அவங்களுடைய பரிச்சயம், தலைவர் வந்து பார்த்துட்டு போவார் அப்படிலாம் பரிச்சயம் இருந்தது. திண்டுக்கல்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே அப்படின்னு வெளியே காட்டாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆள் மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு அபிமானம். அந்த அபிமானத்துல இருந்து சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பட்ஜெட்டை வந்து நீங்க பாக்கணும்னு சொல்லி இந்த மீட்டிங் வச்சிருக்கீங்க. பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் எப்பவும் வந்து பட்ஜெட்னு ஒண்ணு வரும். ஆனா அது எந்த காலத்துல எப்ப நிறைவேறுங்கிற சூழ்நிலை வந்து எப்பவுமே இருக்கக்கூடியது. அது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் விசா நேர்ல பார்த்தவங்க. அதை நான் விளக்கமா சொல்றதுக்கு நான் விரும்பல. ஏன்னா அது ஒருவேளை யாரையும் பாதிக்கலாம். விசான்னு சொல்லும் போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது அது வரைக்கும் நான் இந்த தடவை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கொஞ்சம் இதோட முடிஞ்சிடும் ஏடிஎம்கே வரும்னு ஒரு 2 பேரும் சொன்னீங்களே, அவங்களுடைய தப்புனால நடந்ததுன்னு எங்களுக்கு நல்லா தெரியாது. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கட்சியில இல்லைனாலும். இனிமேல் இப்ப நீங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சி இல்ல, சந்தோஷமான முயற்சி. ஏன்னா எப்படி நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், தலைவர்கிட்ட சின்ன வயசுல பார்த்தவன், அதுல பழகிறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமான ஆளே சொல்லும் பொழுது, சிறு வயதுல இருந்து இருந்த நீங்க வந்து இந்த இயக்கத்தை நடத்தினீங்கன்னா சந்தோஷமா நான் வந்து என்னால முடிந்த பரப்புரைகளை இதை பண்ணிட்டு இருப்பேன். நான் எங்க அப்பா வந்து ராஜவேரன் பேரு சார். அவர் வந்து திக இருக்கும்போது ஈரோட்ல இருந்தவர். அப்புறம் திமுக ஆன பிறகு ஒரு ஆர்டிகல் எழுதும்போது அண்ணாதுரை வந்துட்டு இது கொஞ்சம் நாங்க விஸ்வகர்மா சேர்ந்தவங்க, இது கொஞ்சம் அதாவது சமுதாயத்து அதாவது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் வெளியே வந்துட்டு விஸ்வஜோதினு ஆரம்பிச்சு பொன்னிதழ்னு பத்திரிகை நடத்தினாரு. அது நடுவுல நின்று போய் இப்ப நான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு முதல்ல ஒரு மலர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.